பார்வைகள் நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் என்பது இன்றைய பார்வைகள் செலுத்துவோரின் தலைப்பாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு நேயர் இணைப்பிலே இருக்கின்றார். வணக்கம் நேயரே. வணக்கம். ஆம், யார் கதைக்கின்றீர்கள்? எங்கிருந்து? நான் பிரான்சில் இருந்து பிரான்சில் இருந்து சுதர்சன். ஆமா. ஆம் சுதர்சன், கூறுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் என்பது பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூறுங்கள் சுதர்சன், உங்களுடைய கருத்துக்களை. என்னோட கருத்து என்னன்னு சொன்னா, இங்கத்த பிரான்ஸ் நியூஸை பொறுத்தவரை எல்லாம் போய் கொண்டிருக்குது. ஹலோ, கூறுங்கள். என்ன கூறுகிறீர்கள்? விளங்கவில்லை. பிரான்சில் பிரான்ஸ்ல இங்க விடுதலை அமைப்பு இங்க விடுதலை புலிகள் அமைப்பு இருக்குதான். இங்க 2-3 அமைப்பு பெரும்பா அவைக்குள்ள பிரச்சனை செய்து அவை பெரும்பாலான பிரச்சனைகளோட யூஸ்வல் செய்யணும் அவைகள் இப்ப அவைக்குள்ளேயே பிரச்சனை இப்ப நேற்று பரிசுல லாட்சத்துல நேற்றும் பிரச்சனை பட்டுக்கிறோம். அவைக்குள்ள கூட்டத்துல பிரச்சனை என்று என்னவாம் பிரச்சனை? அவைக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா 3 புரிவா தான் இயங்கினம் 3 புரிவா என்னத்துக்காம் 3 புரிவா இருக்கணும்? என்ன செய்ய போயினமாம்? அது ஒன்றும் செய்யல. மக்களை காட்டுறதுக்கு மக்கள்கிட்ட காசு ஓன்றதுக்காண்டி பயங்கர பிரச்சனைகள் இங்க செய்து கொண்டிருக்கணும். அங்கே அங்கே பிரான்சிலே இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக இங்கே பிரதானமாக இன்னமும் பழைய குருடி கதவை திறவடி என்றே நிற்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இங்கே நடைபெறுகின்ற அபிவிருத்திகள், இங்கே நடைபெறுகின்ற பொருளாதார முன்னேற்றங்கள் முதலியவற்றிற்கு மீண்டும் கருத்தியல் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்ற அரசியலையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களோட கருத்து என்னன்னு சொன்னாங்கன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சொன்னா அதை இங்க பேப்பர்ல உரி அறிக்கை உரியில தங்களோட கட்சி தான் நாங்க இயங்குது, தாங்கள் சொல்றவங்க அங்க இயங்கினோம் சொல்லி இங்க ஒரு பகுதி இயங்குது. கூறுங்கள். கூறுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே யார் பேசுகிறார்கள்? அங்கே நீங்கள் கூறிய அந்த 3 பிரிவினர் என்று கூறினீர்களே, எச்ச சொச்சங்களாக புனர்வாழ்வு கழகம் இங்க இயங்குது. ஒன்று மக்கள் விடுதலை கழகம் என்று சொல்லி ஒன்று இயங்குது. ஒன்று தமிழ்ல விடுதலை புலிகள் என்று சொல்லி ஒன்று இயங்கினோம். அதை சொல்லி நம்ம என்னென்னு சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்காகத்தான் காட்சி கொண்டிருக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் பிரச்சனைப்பட தேவையில்லை, நீங்கள் தார காசுகளை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், புனர்வாழ்வை தாங்க பாதுகாப்போம்னு சொல்லி அதை ஒரு பக்கத்தால இயங்கி கொண்டிருக்கணும். இது எங்களுக்கு எந்த நியூஸ் உண்மை எந்த நியூஸ் பொய்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. சனம் காசு கொடுக்குதா? இன்னமும் இன்னும் எனக்கு பேக்காட்டி இன்னும் காசு வரைக்கும் வெளிநாட்டில இருந்து உங்க நானும் உங்க சொன்னாங்க வந்த நான் இப்ப ஒரு 10 நாள் சிலங்கால இன்னும் 10 நாள். கூறுங்கள் கூறுங்கள் சுதர்சன். நீங்கள் நீங்கள் பிரான்சில் இருந்து இலங்கைக்கு திரும்பி இருக்கிறீர்கள். நீங்கள் பிரான்சிலே கேள்விப்பட்ட விடயங்களையும் இலங்கையிலே நீங்கள் நேரில் கண்ட விடயங்களையும் எவ்வாறு ஒப்பிடுகிறீர்கள்? நிலைமை எப்படி இருக்கிறது? உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? எங்களை பொறுத்தவரை ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கத்த நியூஸுகள் லங்காசுரியும் ஜிடிவி நியூஸும் பொய் நியூஸுகள் விடுகிறால மக்கள் ஏமாறுறார்கள். ஆம், நன்றி சுதர்சன். சுதர்சன் பிரான்சிலே இருக்கின்ற நிலைவரங்களை கூறுகிறார். அங்கே இன்னமும் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்காக பாடுபடுகிறது என்று கூறி அங்கே ஒரு சாரார் நிதி திரட்டுகிறார்கள் என்று கூறுகிறார். அவர் கூறுகிற கருத்துக்கள், அவருடைய கருத்துக்கள், அது தொடர்பிலே அவர் கூறிய விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் தொடர்ந்தும் விடயங்களை தகவல்களை பெற்றாலே அதை உறுதிப்படுத்த முடியும். எனினும் அங்கே
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே அங்கே ஒரு பிரிவினர் இன்னமும் வெளிநாடுகளிலே நிதி திரட்டுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்று கூறி நிதி திரட்டுகின்ற வேலைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஆனால் அது அந்த நிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வந்து சேர்கிறதா, அவர்கள் அப்படி சேர்ந்தால் அதை வைத்து என்ன செய்கிறார்கள், என்ன செய்வார்கள் என்பவை பற்றி எம்மால் எதுவுமே உறுதியாக கூற முடியாது. யாராவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே அல்லது தமிழரசு கட்சியின் சார்பிலே இந்த பார்வைகளோடு தொடர்பு கொண்டு ஏதாவது கூறினாலே ஒழிய அது பற்றி எங்களால் உறுதியாக கூற முடியாது. இந்த வேளையிலே கூட்டமைப்பை சிதைப்பவர்கள் யார்? சம்பந்தனிடம் கேட்கிறார் சுரேஷ் எம்பி. இவ்வாறு 27ஆம் திகதி, இந்த மாதம் 27ஆம் திகதி இங்கே யாழ்ப்பாணத்து பத்திரிகை ஒன்றிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய அறிக்கை வெளியாகி இருந்தது. கூட்டமைப்பை சிதைக்கும் ஆணையை தமிழர் யாருக்கும் வழங்கவில்லை, கூட்டமைப்பை சிதைக்கும் ஆணையை தமிழர்கள் யாருக்கும் வழங்கவில்லை என தமிழரசு கட்சி தலைவர் இரா சம்பந்தன் வவுனியாவில் நடந்த அந்த கட்சியின் கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். அது தொடர்பாகவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டிருக்கிறார், சிதைப்பவர்கள் யார் என்று. இப்பொழுது ஒரு நேர் அழைப்பிலே இருக்கிறார். வணக்கம் நேரே. வணக்கம் பெல்ரஞ்சன் அவர்களே. வணக்கம், நான் பிரான்ஸ்லேருந்து கண்ணன். நலமா இருக்கீங்களா? ஆம், நலமாக இருக்கிறோம் கண்ணன். இங்கே பிரான்சில் இருந்து சில நிமிடங்களுக்கு முன்னர் சுதர்சன் என்பவர் எடுத்தார். இன்னமும் அங்கே அந்த விடுதலை புலிகளின் சார்பிலே அல்லது விடுதலை புலிகள் போல எஞ்சி இருக்கின்ற எச்ச சொச்சங்கள் நிதி திரட்டுகின்ற அல்லது இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்காக உழைக்கிறது என்ற ஒரு காரணத்தை அவர்கள் தமிழர்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார்கள், பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அங்கே நிதி திரட்டப்படுவதாக கூறப்படுகிறது. கண்ணன், உண்மையா? அது உண்மைதான். இப்ப ஒரு காலம் விடுதலை புலிகளை சாட்டி நிதிகள் சேர்க்கப்பட்டது, பணங்கள் சேர்க்கப்பட்டது. இவ்வளவு காசுல பேங்க் மூலமா லோன் எடுத்திருக்கிறார்கள். அந்த காசுக்கு என்ன நடந்தான்னு தெரியாது. மறுபடியும் இப்ப இப்படி நீங்க சொன்ன கருத்தை வச்சுதான் தமிழ் தேசிய கூட்டத்தை வச்சு இப்ப இங்க உள்ள புலிகள் சாரார்கள் பணம் சேர்க்கிறது. அது உண்மை. ஏன்டாவது பிரேமச்சந்திரன் அவர்கள் கூடி வானொலிகள்ல கேட்டிருந்தார், தாங்கள் இந்த தேர்தலில் வெல்வதற்கு கிழக்கு மாசத்துல தாங்கள் வெல்வதற்கு 5 மில்லியன் இலங்கை காசு தேவை என்று சொல்லி அரகோல் விடுத்திருந்தார் வானொலிகள்ல. இங்க வானொலியில காய்ச்சி நானும் கேட்டிருந்தேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன் கிடைச்சதாகவும் தகவல் வருகிறது. தெரியாது கண்ணன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சுரேஷ் பிரேமச்சந்திரன் உங்கள் நாட்டு வானொலிகளிலே என்ன கூறினார் என்று கூறுகிறீர்கள்? கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தேர்தலில் தாங்கள் வெல்லுவதா இருந்தா 5 மில்லியன் இலங்கை நாணயப்படி 5 மில்லியன் காசு தேவை என்று சொல்லி 5 மில்லியன் ரூபாய் தங்களுக்கு தேவை, உடனடியாக அவசரம் சொல்லி வானொலியில பிரச்சாரங்கள் செய்ததை நான் கேட்டிருந்தேன். உங்க இருந்து கொண்டு இங்க வானொலிகள் மூலமா கேட்டிருந்தேன். அதுக்கு இங்க இருக்கிறவர்கள் இப்ப வேலை செய்வது தமிழ் தேசியத்துக்கு தான். தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு உயிரை விட போகுது, நாடு தமிழம் பெற்று தரப்படாதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை, அவர்கள் குறிப்பிட்டது உண்மை. அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு இந்த தேசத்தில். புலிகளை வச்சு புலிகள் இப்ப இல்ல, தலைவர்கள் எங்கேன்னு தெரியாது. நடந்தது அவர்களுடைய ஊடகங்களே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சரணடைஞ்சவர்களை இலங்கை அரசாங்கம் கொண்டதாக அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இப்ப தமிழ் தேசியத்தை வச்சுதான் தமிழ் தேசியம் தான் நாடு பிடிச்சி தரப்போது, தமிழம் பிடிச்சி தரப்போன மாதிரி ஒரு கதையை இப்ப இங்க வச்சு பிரச்சாரம் கொண்டிருக்கிறார்கள். கண்ணன், இப்பொழுது எங்களுடைய இந்த பார்வைகள் நிகழ்ச்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசு கட்சியினர் கூடுதலாக ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் கூறுகின்ற இதே சுரேஷ் பிரேமச்சந்திரனே கூடுதலாக அறிக்கைகள் விடுகிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதே கருத்து தான் இதே வானொலியில் இன்றைக்கு முன்வைக்கிறார்கள். இப்ப இவர்கள் என்னென்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு கட்சியா பதிவு செய்யணும் என்று சொல்லி கொண்டு இங்க இருக்கிறவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த வானொலிகளில் சுட்டி காட்டுகிறார்கள். அதுக்கு பிரேமச்சந்திரன் மூலமா தான் இங்க இருக்கிறவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் கட்சிகள் என்று தலைவர் சம்பந்தனையா அவர்கள் அதை செவிசாய்ப்பதாக அப்படி ஒரு இது கலைப்பதற்கு இடம் கொடுக்கிறார்கள் என்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் கொண்டிருக்கின்றது. அது உண்மைதான். என்னன்னு சொன்னா பார்க்க போனா தமிழக கட்சியின் இன்றைக்கு கிழக்கு மாகாண சபையில எதிர்கட்சி பதவிகள் ஏற்றிருக்கிறார்கள். அதுல இருந்தே தெரிய வருகின்றது. என்று சொன்னாங்க அதிக விருப்ப வாக்கெடுத்தவர் ராத்துரட்னம் அவர்கள் முறையின்படி ஒரு ஜனநாயக ரீதியாக அவர் தான் எதிர்கட்சி அந்த கிழக்கு மாகாண சபை எதிர்கட்சி தலைவராக தெரிவித்து இருக்க வேணும். அப்படி அங்க நடக்கவில்லை. தமிழரசு கட்சியில உள்ளவர்களைத்தான் நாங்க எதிர்கட்சிக்கு தலைவராக அந்த கிழக்கு மாகாண
பதவியேற்ற போது அவர்களை தெரிவிச்சிருக்கார்கள் எதிர்கட்சி தலைவராக. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இது தேர்தல் காலத்துக்கு தான் கோஷங்கள் ஒற்றுமையை காட்டுறார்கள். தமிழர்கள் நலன் சார்ந்து தமிழரசு கட்சி செயற்படுவதாக நாங்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரிகின்றது. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இப்ப என்னென்னு சொன்னால் தமிழ் தேசியம் போது அது இருக்கிறவர்கள் யார்? முன்னாள் ஆயுதம் ஏந்தியவர்கள் சிவபச்சந்திரன் அவர்கள் எல்லாம் வந்து உண்மையான ஒரு சுரட்டு முறையில் அவர் செயற்பட்டவராக முன்னாள் ஆயுத அமைப்புகள் இருந்தவர். இன்றைக்கும் அதைத்தான் அவருக்கு பேசுவதும் காய்ப்பதும் மரமான செயல்பாடுகள் இருக்கிறார். அங்க ஜனநாயகம் இல்லை. தமிழ் கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் மக்களுக்கு வந்து அவர்களால் விடிவு வரும் என்றதெல்லாம் பொய்யான ஒரு கருத்து. நாங்கள் 60 காலம் அனுபவம் 30 கால ஆயுத போராட்டத்துக்கு வந்து இவர்கள் என்ன செய்தவர்கள்? பல இளைஞர்களை வந்து நாங்கள் பலி கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் வந்து இவர்கள் தான். இதுக்கு முக்கிய சூத்திரதாரிகளா இருந்து செயல்படுவர்கள் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும். அவர்கள் தமிழரசு கட்சியில் சொல்வார்கள் நாங்கள் ஆயுதம் எந்த புனிதர்கள் என்று சொல்லி முக்காவாசி பிறகு இருக்கிறவர்கள் ஆயுதம் எந்தியவர்கள் திறன் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஐபிகே காலம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துல வந்து அவர் செய்த அநியாயங்களும் அட்டூழியங்களையும் யார் கேட்பது? யாருக்கு தெரிய போகுது? இந்த நிலைமை எப்படி இருக்கும் போது தமிழர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வேணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்தது எங்க எடுத்தது வந்து இவர்கள் தான். விடுதலை புலிகள் நல்வழிப்படுத்தி இருக்கலாம் இவர்கள். ஐயா அழிவுக்கு கொண்டு தள்ளிவிட்டவர்கள் இவர்கள். அதான் போட்டு எதிராச்சும் தமிழ் மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கான காரணம் வந்து தமிழரசு கட்சி. இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு இருக்கிறவர்கள் போய் இருக்கிறவர்கள் ஜனநாயகம் பேசுறவர்கள் யார்? ஒரு காலத்துல தமிழர்களுக்காக போராடணும்னு சொல்லிக்கொண்டு தங்கள் அமைப்புகளை ஜனநாயகத்தை மறுத்தவர்கள். அதுக்குள்ள அதால் பாதிக்கப்பட்ட தலைமைகள் எங்க போயிடுச்சு. இப்படி இருக்கும் போது தமிழருக்கு ஒரு விடிவை பெற்று தருவார வேண்டாம் நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இதே புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழ் தேசியம் வந்து என்ன சொல்றது? தமிழெல்லாம் பெற்று தர முடிய பேசிக்கொண்டா சர்வதேச சமயங்களுக்கு தலையிட்டு விடிவிடைக்கும் அவங்களுக்கு. சர்வதேசம் தானே 60 ஆண்டு காலம் எங்களை போராட்டத்தை நடத்தினது. தமிழருக்கு என்ன நல்ல பலன் அது ஏற்பட்டது? நாங்கள் நாடு உலகம் எல்லாம் பிறந்து வாழ்ற எங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு வெளிநாடுகள்ல? வெறும் பணம் இல்லாட்டிக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாட்டி எங்களை வெளியே இருந்தா நாங்கள் எங்க போறது? எங்கள் நாட்டைத்தான் நாங்கள் நாட வேண்டி இருக்கு. எனவே இந்த தமிழரசு கட்சி சொல்லுமா கோடியான சர்வதேசம் எங்களுக்கு வந்து தீர்வெடுத்து திறப்போண்டெல்லாம் போய் சர்வதேச மாற்றங்கள் எங்களுக்கு உலகின்றது என்ன நடக்கும் தெரிகின்றது. எங்கள் நாட்டுக்கு உண்மையான பிரச்சனை இருக்கு. தமிழருக்கு வந்து தமிழோட உரிமைகள் உரிமைகள் கிடைக்க வேணும். அந்த உரிமைகள் கிடைப்பதற்கு தடையா இருக்கிறவர்கள் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் தமிழரசு கட்சி இந்த செயல செய்திகளை கொண்டு எல்லாமே தள்ளிவிட்டு. எனவே நாங்கள் என்ன சொல்றது, அங்காலயம் வந்து சிங்கள தரப்புல உள்ள இனவாதிகளும் தமிழக தரப்புல இனவாதிகளும் இவர்கள் தான் இந்த இருவாதிகளுக்குள்ள இந்த இனவாதத்தை பேசிவிட்டு எங்களுக்குள்ள அப்பாவிகளை கொண்டு தள்ளிவிட்டார்கள் இந்த ஆயுத போராட்டத்துகள். இந்த மக்கள் சீரழிஞ்சதுக்கு காரணம், இந்த நாடு சீரழிஞ்சதுக்கு காரணம் இன்றைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்குள்ள அரசாங்கம் வந்து என்ன சொல்லுகின்றது? பாராளுமன்ற தெரிவுக்குள்ள கொண்டிருக்கோம். அது மூலமா எல்லாரும் பாருங்கள் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை காணும்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. படிப்படியாக ஒரு இணக்கத்தின் மூலம் இந்த நாட்டுக்கு இல்ல ஒரு அபிவிருத்தி மூலம் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி எங்கள் உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான இலகுவான வழிமுறைகள் இந்த அரசாங்கம் எங்கள் பாதை அமைச்சு தந்து கொண்டு இருக்கிறது. கிடைக்கக்கூடாது. அப்பாவி மக்கள் இன்றைக்கு சீரழிஞ்சு சின்னமனாக தெருவில் நிற்கணும். அங்க போயிருந்து அரசியல் பேசி 5 வருஷத்துக்கு அரசியல் பேசி தாங்கள் ஆட்சி அமைக்க வேணும். இதுதான் காலத்துக்கு காலம். 60 வருஷமா அரசியல் நடத்தி ஒரு செய்த வேற தமிழர்களுக்கு எதுவித நன்மையும் உங்களுக்கு ஏற்பட்டதா இல்லை. எனவே மற்றவர்கள் நான் சந்தர்ப்பம் கொடுக்கணும், அதிக நேரம் பேசுவதற்கு விரும்பம் இல்லை என்று கூறிக்கொண்டு வேலஞ்சன் அவர்களே ஆம் ஆம் கண்ணன் கேட்கிறது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உங்களிடம் நீங்கள் இந்த சுரேஷ் விரும்பிக்கொண்டு நன்றி வணக்கம். நன்றி கண்ணன். ஆம், கண்ணன் அவர்கள் பிரான்சில் இருந்து பல முக்கியமான விடயங்களை கூறியிருந்தார். நாங்கள் பார்வைகள் நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்திலிருந்து நேரலையாக நேர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியினுடைய பேசுபொருளாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் என்ற விடயம் அமைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இப்பொழுது அடுத்த நேயர் தொடர்பிலே வருவதற்கு முன்னர் இந்த கூட்டமைப்பை சிதைப்பவர்கள் யார் என்று சம்பந்தனிடம் கேட்கிறார் சுரேஷ் எம்பி அவர்கள்.
அவருடைய அறிக்கையை நாங்கள் ஒரு முறை பார்க்கலாம். இந்த அறிக்கை 27ஆம் திகதி இம்மாதம் 27ஆம் திகதி இங்கே யாழ்ப்பாண பத்திரிகை ஒன்றிலே வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன கூறுகிறார்? கூட்டமைப்பை சிதைக்கும் நடவடிக்கையை தமிழரசு கட்சியும் அதனை வழிநடத்தும் தலைவர்களும் தான் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது இன்று உலகறிந்த உண்மை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு பதிவு செய்த கட்சியாக மாற்றிக்கொள்வதை தமிழரசு கட்சியே கடந்த 3 ஆண்டுகளாக தடை செய்து வருகின்றது என்பது எல்லோரும் அறிந்ததே. இது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய அறிக்கை. நேர்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய அறிக்கையிலே என்ன காணப்படுகிறது என்பதை பார்க்கலாம். கூட்டமைப்பை யாரோ சிதைக்கப் போவதாக சம்பந்தன் கூறுகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை தவிர கூட்டமைப்புக்கு என்ன வடிவம் இருக்கிறது என்று கேட்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். நீங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை இங்கே எங்களுடைய தொலைக்காட்சியிலே இப்பொழுது பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அவர் கேட்கிறார், கூட்டமைப்பை யாரோ சிதைக்கப் போவதாக சம்பந்தன் கூறுகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை தவிர கூட்டமைப்புக்கு என்ன வடிவம் இருக்கிறது? அதற்கென்று ஒரு செயலாளர், பொருளாளர் என யாராவது இருக்கின்றார்களா? முடிவுகளை எடுப்பதற்கு வல்லமை கொண்ட கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளை உள்ளடக்கிய உயர்மட்ட குழு ஏதாவது இருக்கிறதா? கீழிருந்து மேல் வரை தலைமையுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் கிராமிய நகர மட்ட கிளைகள் ஏதாவது இருக்கின்றதா? 2001ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வரும் இவ்வமைப்புக்கு குறைந்தபட்சம் நிதிக்குழுவென்று ஏதாவது இருக்கின்றதா? இவை எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அடுக்கிச் செல்கிறார். இவை அனைத்தையும் உருவாக்க தடையாக இருப்பது தமிழரசு கட்சியும் அதன் தலைமையுமே என்பது அந்த கட்சியின் தலைவர் சம்பந்தனுக்கு தெரியும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன்னுடைய அறிக்கையிலே கூறுகிறார். நிலைமை இவ்வாறு இருக்க கூட்டமைப்பை வேறு யாரோ சிதைக்க முற்படுவதாக அறிக்கை விடுவதானது மக்கள் மத்தியில் பிழையான ஒரு கருத்தை முன்வைக்கும் முயற்சி என்றே எண்ணத் தோன்றுகின்றது என்று திருவாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுகிறார். சுரேஷ் அவர்கள் தொடர்ந்தும் கூறுகிறார், விடுதலை புலிகள் ஆயுத ரீதியில் மௌனிக்கப்பட்ட பின்னர் மோதல் தேவைகளுக்காகவும் பேச்சுவார்த்தையின் தேவைக்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயர் பயன்படுத்தப்படுகின்றதே தவிர நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல கூட்டமைப்புக்கு ஒரு சரியான யாப்போ அன்றி அதற்கான ஒரு வடிவமோ இதுவரை இல்லை. அது மட்டுமன்றி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஒரு பொது சின்னமோ கொடியோ எதுவும் கிடையாது. இது சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுகின்ற விடயங்கள், அவருடைய அறிக்கையில் இருக்கின்ற விடயங்கள். மாறாக தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னம் பாவிக்கப்பட வேண்டும் என அந்த கட்சியின் தலைமை நிர்பந்திக்கின்றது. அண்மைய கிழக்கு மாகாண தேர்தலுக்கு முன்னர் கட்சிகள் இயக்கங்கள் என்ற அடிப்படையை விட்டு சரியான காத்திரமான வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதற்காக ஒரு வேட்பாளர் தெரிவுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழரசு கட்சி தவிர்ந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஏனைய கட்சிகள் கோரியிருந்தன. ஆம்.